Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஒரு காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025 கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் உடைய क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க and மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. எனக்காக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். உங்களுக்கு போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா உங்க மூலமா ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்ற வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நீங்க படிச்சீங்கனாலே போதும். அண்ட் 1 மார்க்கும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவுட் ஆஃப் 70க்கு 65+ உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட போய் படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் 15 வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இந்த 10 லெசன்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவா படிச்சீங்கனாலே 13-14 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதிகபட்சமாக உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் இன்டீரியராக கேட்பாங்க. 1-2 கொஸ்டின் தான் அதிகபட்சம் உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின் வரும். ஸோ அதனால வந்து 15க்கு 15 எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டீரியரும் படிச்சாகணும். இன்டீரியருமே ஈஸியாக தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. சரியா? ஸோ புக் பேக் தரவு பண்ணிருங்க 1 மார்க்ல. அதே போல் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கலெக்டிவாக வச்சு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுல நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 16 டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கொஸ்டின் நம்பர் 17 டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 18 வாட் இஸ் அல்காரிதமிக் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 19 write short notes on tokens. 20 what are the main advantages of function. 21 what is the use of lambda function. 22 write any 4 formatting characters and its usages. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் எப்பவுமே நமக்கு ப்ரோக்ராம் தான் கேட்பாங்க. 2 மார்க்லயும் சரி 3 மார்க்லயும் சரி. அப்ப ப்ரோக்ராம் நம்ம இது பண்ணியிருந்தோம்னா 2 மார்க்லயும் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்லயும் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ப்ரோக்ராமும் கொஞ்சம் பாத்துக்கிறங்க. அப்ப கம்பல்சரி வந்து கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணணும்னா ப்ரோக்ராம்ல வந்து நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அப்பதான் அட்டன் பண்ண முடியும். அப்ப 7ல நம்ம 5 2 மார்க் பிளஸ் ப்ரோக்ராம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கம்பல்சரியும் சேர்த்து 6 2 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 3 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 25 டிஃபரன்ஷியேட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். 26 டிஃபைன் குளோபல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். 28 ரைட் ஷார்ட் நோட் ஆன் லாஜிக்கல் ஆபரேட்டர் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் 30 வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார்மேட் கிவன் எக்ஸாம்பிள். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. How do you define constructor and destructor in Python. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் இந்த டிஸ்பிளே பண்றதுக்கான ப்ரோக்ராம். ஸோ 1 2 3 4 5 6 7 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்ம 6 × 3 18 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ 2 மார்க்லையும் 6 × 2 12 மார்க்ஸ், 3 மார்க்ல 6 × 3 18 மார்க்ஸ் நம்ம ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ல 34ல ஏபி ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்து இருக்குது. பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனும் லிஸ்டும். 35ல பி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். 36ல ஏ ப்ரொசீஜரல் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். 37ல ஏ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்படி இல்லை இந்த ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் தெரியும்னா இதை கூட நீங்க எழுதிக்கலாம். ஒரு 38ல பி எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ 5 5 மார்க்குமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்கு. 5மே எழுதிடலாம். இப்போ 5 × 5 25 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அப்போ 1 மார்க்ல வந்து நம்ம 13லேருந்து 14 மார்க்ஸ் வந்துடுது. 2 மார்க்ல 12, 3 மார்க்ல 18, 5 மார்க்ல 25 எல்லாமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வேணா இந்த வீடியோடைய எண்ட் ஸ்க்ரீன்ல தரேன். ஸோ மறக்காம போய் பார்த்துக்கோங்க. அந்த கொஸ்டின் அதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் படிச்சிருங்க. கண்டிப்பா 65+ மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 70க்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அந்த லைக் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணலன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக பெனிஃபிட் ஆக்குறாங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.